நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்ற சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்ற சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கு அப்படியோ தேவை இருக்கு இவ்வளோ தேவை இருக்குன்னு எவ்வளோ முறை நம்ம போய் முறையிட்ட நாட்கள் உண்டு. இந்த நிமிஷம் வரையிலும் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற நிமிடங்கள் இருக்கலாம். ஒரு வேளை ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம நினைவில் வைத்து கொள்ளணும். அவரே நம்முடைய தேவையாக இருந்தார்னா, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அவரையே நாம் தேட ஆரம்பிச்சிட்டோம்னா, வேதம் சொல்லுகிறது முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறானால் அவரை கண்டடைவீர்கள்னு வேதம் சொல்லுகிறது. அதனால எல்லா காரியத்திலும் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டோம்னா, அவரே நம்முடைய தேவையாக இருக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, அதுக்கப்புறம் நம்முடைய தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவன், நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்கள் தேவையே நீங்களா இருந்தால் போதும். ஆண்டவரே, எப்பொழுதும் உண்மையே தேடுகிற ஒரு கிருபை. ஆண்டவரே, எப்பொழுதும் உண்மையே தேடுகிற ஒரு கிருபை. வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்செடுத்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய சமூகத்தில் குறையோடு எனக்கு அந்த தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலையே, இந்த தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலையே, ஒரு குறையோடையே நான் இருக்கிறேனே என்று ஒரு வேளை நம்ம இருதயம் புலம்பினாலும், நம்முடைய தேடல் தேவனாக இருக்கும் பொழுது, எப்பொழுதும் தேவனை தேடுகிற இருதயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு குறை இல்லாமல் நம்மை போஷித்து நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். நீங்க கூட இருந்தா போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே எங்கள் தேவை நீராயிருந்தா போதும் சொல்லுங்க. ஆண்டவரே எங்கள் தேவை நீராயிருந்தா போதும். ஆண்டவரே உண்மையே தேடுகிற ஒரு கிருபைகளுக்குள்ள கட்டளை எழுப்பிறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் மட்டுமாய் துதிக்க ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டுகளோடு இடைபடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஸ்தோத்திரம் ஜெபித்தது போல கர்த்தர் நல்ல கிரியை செய்தார். ஒரு 8 மணி நேரம் முழங்காலித்தம் மருத்துவ ஜெபம், அதில் 3 மணி நேரம் முழங்காலித்தம் நடைபெற்றது. அதில் ஸ்தோத்திரம் அபிஷேக கூட்டம் நடத்தப்பட்டது. கர்த்தர் கிருபையினால அநேகர் அபிஷேகம் பெற்றுக் கொண்டார்கள். அதில் 8 பேர் நல்ல முழுமையான பரிசுத்த ஆவியை அந்நிய பாஷை அடையாளத்தோடு கதறி கதறி கேட்டார்கள். ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் பண்ணியாகணும், நான் இன்னைக்கு விட மாட்டேன் என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு தேவ சமூகத்தில் வந்து நின்றாங்க. அவங்க 8 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். 11 பேர் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றார்கள். ஒரு 4 பேர் தரிசனங்களை பார்த்தார்கள். இப்படி கர்த்தர் இந்த ஊழியத்திலே பெரிய காரியங்களை செய்தார். ஆகவே ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம். ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார்கள், மாஸ்டர் இந்த மாதிரி அருமையாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியலை, இவ்வளோ மகிமையாக இருந்ததுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தர் பலத்த கிரியை செய்தார். ஜெபித்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வரும் திங்கட்கிழமை ஒரு ஊழியர் கூட்டத்திலே கீழப்படுவர்களை பேசுவதற்காக சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஸ்தோத்திர ஜெபத்திலே அந்த போதகர் கூடுகையில் தேவ செய்தி கொடுப்பதற்காக நடந்து செல்கிறோம். ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக தேவ பிள்ளைகள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து நமக்கு ஜாமக்கார ஜெபம் மாத இறுதியிலே இருக்கிறது. அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. எல்லோரும் சரியாக நம்ம 9:45 வந்து தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக, மக்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காக ஒவ்வொரு சபையில் உள்ளவங்களும் வந்து ஜெபிக்கணும். நீங்கள் சபையை நேசிக்கிறவங்கெல்லாம் அப்படி செய்யுங்க. சபையை நேசிக்காதவங்க கஷ்டம் இஷ்டப்படி வருவாங்க, இஷ்டப்படி போவாங்க. ஸ்தோத்திரம். அதனால் அவங்கள விட்டுருவோம். அதனால் ஒரு கூட்டம் எல்லா சபையும் அப்படி இருக்கும். சபையை நேசிக்கிறவங்களும் ஒரு கூட்டம் சபையில் இருக்கும். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் 9:45 வந்து முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதி, ஜனங்களை விடுவிச்சு கொண்டு வாருன்னு சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்பார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் நல்ல ஜெபசக்தியோடு காணப்படுங்கள். இந்த நாளில் நம்ம சில வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம இந்த வசனத்தை நம்ம கேட்டதில்லை. நானும் எங்கேயும் பிரசங்கம் பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் முறை. இந்த ஸ்தோத்திரம் ஒரு வீட்டு கூட்டத்திலே நடத்தி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்தார். அதனால் இந்த வார்த்தையை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். படிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். எலியா பலி செலுத்தும் போது ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்துவிட்டு அவர் ஜெபிக்கிறார். நீங்கள் அந்த எலியாவினுடைய பலியை நமக்கு படிக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் 31ஆம் வசனம் முதல் படிக்க பார்க்கலாம். 31ஆம் வசனத்திலிருந்து படிங்க விறகு.
அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா ஜெபித்த போது தேவன் அந்த இடத்துல ஒரு மகத்தான காரியத்தை செய்கிறார். ஜெபித்து முடிக்கிறார். ஜெபித்து முடித்த உடனே வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அக்கினி யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. அக்கினி ஸ்தோத்திர என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திர பரிசுத்த ஆவியானவரையும் இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும். ஸ்தோத்திரம். நம்ம இப்ரேய பைபிளெல்லாம் படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷைன்னு சொல்லாமல் அக்னி பாஷைன்னு சொல்லுவாங்க. அக்னி பாஷை, அந்நிய பாஷையில் அக்னி பாஷை அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லா பாவங்களையும் சுட்டெரிப்பதற்கு, எல்லா பாவங்களையும் போக்குவதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த அக்கினி என்று சொல்லுகிறது அக்கினிமயமானவர். சோதரர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம்ல, அக்கினிமயமானவர் என்ன சில உலாவி கொண்டிருக்கு. அக்கினி ஜுவாலி கண்களை போன்றவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அப்போ அதை ஒரு அக்கினிக்கு ஏதுவாக நம்ம பார்க்குறோம். வானத்திலிருந்து வந்த அக்கினி சொல்ல பார்க்கலாம். வானத்திலிருந்து வந்த அக்கினி அது என்ன செய்து பாருங்க. அந்த வானத்திலிருந்து வந்த அக்கினி அது பயங்கரமான விஷயங்களை செய்கிறது. அது பச்சிக்கிறது, ஒவ்வொன்றா பச்சிக்கிறது. அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி முதலாவது என்ன பச்சிக்கிறது பாருங்க, மாம்சத்தை பச்சிக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இந்த இடத்துல எவ்வளோ அருமையாக சொன்னார் பாருங்க. படிக்க பார்க்கலாம். கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி. பார்த்தீங்களா, அக்கினி என்று சொல்லுகிறது யாரை குறிக்கிறது? நம்ம இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி. அதனால அவர் அக்கினி ஜுவாலை கண்களை போன்றவர். அவர் அக்கினி ஜுவாலையாக ஆக்குகிறவர். அதனால இப்போ அவர் அக்கினி ஜுவாலையாக இந்த பூமிக்கு எதுக்கு இறங்கி வந்தார் என்றால், இப்போ முதலாவது அவர் செய்கிற அந்த விஷயத்தை பாருங்க. முதலாவது படிங்க. அந்த சர்வாங்க தகன பலி என்று சொல்லுகிறது மாம்சம். அந்த மாம்சத்தை முற்றிலும் கர்த்தருக்கு கொடுக்கிறது. பார்த்தீங்களா, மாம்சம் முழுவதையும் ஆண்டவருக்கு கொடுக்கிறது. இப்போ பாருங்க, ஒரு காளையை சந்து சந்தாக வெட்டி அது என்ன பண்ணுறாரு? சோதரர் அங்கே வச்சிருக்கிறாரு. அந்த சர்வாங்க பலி, அந்த சர்வாங்க தகன பலியை இப்போ கர்த்தர் பட்சிக்கிறார். பார்த்தீங்களா, பட்சிக்கிறார். மாம்சம் முதலாவது பட்சிக்கப்படணும். அப்போ பைபிள் என்ன சொல்லுது? மாம்ச சிந்தை மரணம். சொல்லுங்க பார்க்கலாம். மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் முன்னாடி வந்து நிற்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாம்சம் தான். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். பார்த்தீங்களா, அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். ஆனால் மாம்சத்தின்படி வாழ நினைச்சா நமக்கு அழிவுதான் இருக்கிறது. பார்த்தீங்களா, அந்த அழிவை, அந்த மாம்ச அழிவை தடுத்து நிறுத்த இயேசு கிறிஸ்து அக்கினியா இந்த பூமிக்கு வந்தார். இப்போ பாருங்க, அவர் என்ன செய்கிறார் பாருங்க. முதலாவது மாம்சத்தை பட்சிக்கிறார். முதலாவது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசுவே சொல்றாரு. அந்த மாம்ச சிந்தை என்னவா இருக்கும்? படிக்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரமா எடுத்து படிக்க பார்க்கலாம் டக்குன்னு. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அதை சொல்லியிருப்பாருங்க. எடுத்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. அல்லேலூயா. எடுத்தவங்க படிக்க பார்க்கலாம் டக்குன்னு. நீங்கள் 7ஆம் அதிகாரம் 18வது வசனமா படிக்க பார்க்கலாம். 16 படிங்க. 14லேருந்து படிங்க. பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷருக்கு புறமே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவையிலே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன உண்மையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்காக நீங்களும் இவ்வளவு உணர்வு இல்லாதவர்களா? நீங்களும் இவ்வளவு பார்த்தீங்களா? வெளியில இருக்கிறவங்க உள்ள இருக்கிறவங்க தான் உணர்வே இல்லாதவங்க. சோதரன் சபைக்குள்ள இருக்கிறவங்க பார்த்தீங்களா? படிக்க மக்களே, உணர்வு இல்லாதவர்களா?
மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று அதெல்லாம் தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது. மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் மாம்சத்தின் கிரியைகளை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்ற அதில் ஒன்று பொல்லாத சிந்தனை. அடுத்தது விபச்சாரங்கள். அடுத்தது வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பார்த்தீங்களா? இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஸ்தோத்திரம் இவ்விதமாக ஸ்தோத்திரம் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துது. இந்த மாம்சத்தின் கிரியைகளை பட்சிக்கிற அக்கினி தான் இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். முதலாவது அந்த அக்கினி இறங்கி வந்து செஞ்சது மாம்சத்தின் கிரியைகளை பட்சித்தது. ஆக இந்த மாதிரி குணாதிசயங்கள் எல்லாம் முதலாவது நம்ம விடக்கூடியவர்களாக இருக்கணும். பார்த்தீங்களா? கலாத்திய நிருபத்திலே நீங்கள் படிக்க பார்க்கலாம். கலாத்திய நிருபத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. மாம்சத்தின் கிரியைகளை குறித்து படிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், துரோகங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கவேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அல்லேலூயா. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே கலாத்தியருக்கு சொல்லிட்டாரு. ஆமா, ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு. அதை மறுபடியும் நினைக்கூட்டி சொல்றாரு. சோதனை பார்த்தீங்களா? முன்னமே சொல்லிட்டாரு. சோதனை. அப்போ அந்த மாம்ச சிந்தை அதை தான் அப்போ அழிக்கணும் அப்படிங்கிறார். சோதனை மாம்ச சிந்தையை அழிக்கணும், மாம்சத்தின் கிரியை அழிக்கணும் என்று சொல்றாரு. அப்போ மாம்ச சிந்தை அழிக்கிறது, மாம்சத்தின் கிரியை அழிக்கிறதுக்கு இந்த அக்கினியை தவிர வேற வழியே கிடையாது. இந்த அக்கினி இறங்கினாதான், ஒவ்வொரு பலியிலும் ஒரு அக்கினி இறங்கினாதான் மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படும், மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறும். இல்லைன்னு சொன்னா நீ மாம்சத்தின் கிரியை வளர்த்துக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு அபிஷேகம் பெறாத எத்தனையோ வண்டி ஓடிட்டு இருக்கு. உனக்கு மாம்சத்தை ஒன்னால அழிக்க முடியாது. அக்கினி இறங்கினாதான், அபிஷேகம் இறங்கினாதான் உன் மாம்சத்தின் கிரியை அதை அழிக்க முடியும் என்பதை நீ நன்றாய் தெரிந்து கொள் கர்த்தருடைய பிள்ளையே. அக்கினி இறங்கணும், உனக்குள்ள இறங்கணும், சபைக்குள்ள இறங்கணும், மக்களுக்குள்ள இறங்கணும், குடும்பத்துக்குள்ள இறங்கணும். அந்த அக்கினி இறங்கி உன் மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் பட்சிக்கணும். அது ஒன்று தேவ சமூகத்தில் ஈராதபடி, தேவ சன்னிதானத்தில் ஈராதபடி, கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஈராதபடி உன்னை அது நாசம் பண்ணி போடும். அதனால அந்த மாம்சத்தின் கிரியை என்ன செய்யணும்? அழிச்சே ஆகணும். அதுக்கு உன்னை விட்டு கொடுத்தே ஆகணும். எப்படி ஆகணும்? அந்த மாம்சத்தின் கிரியை உன்னை விட்டு அழிக்க உன்னை ஒப்பு கொடுக்கணும். நீ சாகும் வரையாது உன்னை பின்தொடரும். நீ சாகும் வரையாது உன்னை விடாதே. இந்த அக்கினி உனக்குள்ள வரும் என்றால் அது பட்சித்து எடுத்து விடும். ஆகவே ஓ அக்கினி, ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த அக்கினி உனக்குள்ளே வரும் பொழுது அந்த மாம்சத்தின் கிரிகளை முதலாவது பட்சிக்கணும். எலியாவின் பலிபீடத்திலே முதலாவது பட்சித்தது மாம்சத்தை பட்சித்தது. அடுத்தது பாருங்க, அடுத்தது என்னத்தை பட்சித்தது? அடுத்தது என்ன பட்சித்தது? விறகுகளை பட்சித்தது. அடுத்தது பாருங்க, விறகுகளை பட்சித்தது. ஸ்தோத்திரம். விறகுகளை பட்சித்தது. விறகுகளை குறித்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், மரங்களுக்கு கையில விக்கிரகங்களை உண்டு பண்ணி என்னை துக்கப்படுத்துறாங்க, துயரப்படுத்துறாங்கலாம் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிலாம் பண்ணாங்க. மரங்களை வெட்டி ஆங்காங்கே ஸ்தோத்திரம் என்ன செய்தாங்கன்னா விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கு.
சோத்திரம். ஆபிரகாம் வந்து பேர் சபாவிலே என்ன செஞ்சாரு? அவர் ஒரு ஸ்தோத்திரம் ஏர்சல் என்கிற ஒரு மரத்தை ஏற்படுத்தினார். அது தோப்பு உண்டு பண்ணினார்னு தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் சோத்திரம் அது நல்ல ஒரு மரத்தை தான் உண்டு பண்ணினார்னு எபிரேய பைபிளில் சொல்லியிருக்கு. ஆனால் அவர் ஒரு மரத்தை உண்டு பண்ணினார். ஆனால் சோத்திரம் தேவனுக்கு விரோதமானவர்கள் என்ன செய்கிறாங்க? மரங்களை வெட்டி அதை வந்து என்ன செய்கிறாங்களா? விக்கிரகம் செய்கிறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே தேவன் ரொம்ப கோவப்பட்டார். சோத்திரம். அது மாதிரி இந்த உலகத்தில் இயேசுவை விட கடவுளை விட அதிகமாக நம்ம எது மேலே நேசம் வச்சிருக்கணுமோ அதுதான் விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு நிறைய கத்தோலிக்க பிள்ளைகள் இயேசுவை விட நிறைய இப்போ நேசம் நிறைய போயிடுச்சு. நேசிக்கிறதுல வெளியில் அவுட்டரில் நிறைய நேசிக்கிறாங்க, என்னென்னத்தையோ நேசிக்கிறாங்க, உலகத்தை நேசிக்கிறாங்க, உலக மக்களை நேசிக்கிறாங்க. ஆனால் இயேசுவை நேசிக்கல. இயேசு மக்களையோ அல்லது சபையோ நேசிக்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லை. இப்போ நேசம்லாம் அவுட்டரில் போயிடுச்சு. அவுட்டரில் போய் உலகத்தை போய் நேசிக்கிறவங்க மாறிட்டாங்க. இயேசுவை விட இந்த பூமியில எதெல்லாம் நீ நேசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு அந்த விக்கிரக ஆராதனையே நிறைய பேர் பண்றோம். சில பேர் சொல்றாங்க விக்கிரகத்தெல்லாம் கும்பிடுறது இல்லை, அதை பண்றது இல்லை, இதை பண்றது இல்லை. ஆனால் நீ உலகத்துல ஆண்டவரை விட எதை நேசிக்கிறியோ, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ அதுதான் உன் வாழ்க்கையில விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு சொல்லவன் செல்லுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கல, செல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த செல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நேரத்தை பாழாக்கிக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய பெரிய சாபமும் கோபமும் இன்னைக்கு தேவ ஜனத்தின் மேல இருக்கு. அதுக்கு காரணம் இன்னைக்கு எதுக்குமே கொடுக்காத முக்கியத்துவத்தை இந்த செல்லுக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் செல்லு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நேரம் ஒரு நாள்ல ஒரு அதிகமா டைம் பாஸ் பண்றது எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் செல்லு தான் அதிகமாக டைம் பாஸ் பண்ணுறாங்க. இயேசுவை விட இன்னைக்கு செல்லை தான் நேசிக்கிறாங்க. ரொம்ப நேரம் செல்லுக்குள்ளே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க, செல்லுக்குள்ளே தான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ உண்மையான நேசம் உடைஞ்சு போச்சு, உண்மையான நேசம் மக்களை விட்டு வெளியே போச்சு. அதனால அருமையான தெய்வ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். என்னைக்கு உனக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் என் செல்லை யூஸ் பண்ணுவேன், நான் தேவை உள்ளப்பதான் நான் ஃபோன் பண்ணுவேன் என்று சொல்லி உன் செல்லை ஒழிக்கிறியோ அன்னைக்கு தான் அந்த பலிபீடத்தில் விறகுகளை பட்சிக்கிற அக்கினியாகிய தெய்வம் உனக்குள்ள இறங்கி வருவா. அது வரையும் ஸ்தோத்திரம் விறகுகள் பட்சிக்கப்படாது. அது அப்படியே வெயிட்டிங்ல தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் சொல்லு, எப்ப பார்த்தாலும் சொல்லு. ஆண்டவர் எவ்வளவு கோபத்தில் இருக்காரு தெரியுமா? எவ்வளவு கோபத்தில் இருக்காரு தெரியுமா? மனுஷனை உண்டாக்கி அவனை துதிப்பாரு பார்த்தா, துதிக்க வைக்கலான்னு பார்த்தா என்ன செய்யறாரு பாருங்க. மனுஷன் ஏன் ஸ்தோத்திர ஆவியானவரிடத்தில் பரிபூர்ணமா இருக்கும் போது ஒருத்தரை படைச்சாரா? ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்கு தான் படைச்சான்றாரு. ஆனா இன்னைக்கு தேவ பக்தி உள்ள சந்ததி செய்கிற அநியாயம் என்ன? ஆண்டவர் இயேசுவை விட்டுட்டு, அவருடைய காரியங்களை விட்டுட்டு, வேதவாசிகளை விட்டுட்டு, ஊழியங்களை விட்டுட்டு, ஆண்டவர் ஆராய்கிறத விட்டுட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் செல்லு 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 செல்லு. ஓ சாபம் உனக்குள்ள இருக்கிறது, அந்த சாபம் நீங்காது. செல்லு இன்னைக்கு தொடங்கிறியோ ஒரு குறிப்பிட்ட உனக்கு செல்லு மேல ஒரு இச்சை, அந்த இச்சையினால நீ அது ஒரு விக்கிரகாராத மாதிரி ஒரு செல்ல பத்திரப்படுத்தி எல்லா நேரமும் அதை பக்கத்திலேயே வச்சுக்கிற. சிலர்ல தலானி மாட்டிலே வச்சுக்கிறாங்க. சோதனை அவன் சொல்றான் 1 மீட்டர் 2 மீட்டர் கண்டாண்டா செல்லு வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதை கேட்கறது கூட இந்த மண்ணு மண்டையில ஏற மாட்டேங்குது மக்களுக்கு. சோதனை செல்ல தலையில வச்சுக்கிறாங்க. நைட்ல அப்படியே வச்சுக்கிறது, அப்படியே வச்சுக்கிட்டு தூங்குறது. சில நேரத்துல எல்லாருக்கும் உள்ளதான் சொல்றேன். அருமையான தெய்வ பிள்ளையை நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இயேசுவை விட நீ எதை அதிகமா நேசிக்கிறியோ அதுதான் கர்த்தருடைய பிள்ளைக்கு விக்கிரக ஆராதனை. நீ இன்னைக்கு அதை மாதிரி செஞ்சு இன்னைக்கு என்ன பண்ற? ஆண்டவருடைய அபிஷேகத்தை இழந்து நிற்கிற. அதனால ஆண்டவருடைய அபிஷேகம் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உள்ளவங்க ரொம்ப நேரம் செல்லில் இருக்க மாட்டாங்க. இது சத்தியம், இது பைபிள் சொல்லுகிற ஒரு விஷயம். நல்லா கவனிங்க. ஆவியானவரை பெற்றவங்க ரொம்ப நேரம் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிப்பாங்களே தவிர, ஆனா அவங்க ரொம்ப நேரம் செல்லில் இருக்க மாட்டாங்க. செல்லில் ஒருத்தன் ரொம்ப நேரம் இருக்கிறான்னா அவனுக்குள்ள இருக்கிறது அசுத்த ஆவி, அவனுக்குள்ள இருக்கிறது பேயின் ஆவி, அவனுக்குள்ள இருக்கிற லூசிபர் ஆவி. இந்த லூசிபர் ஆவி உள்ள இருந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த திட்டங்களை உடைச்சி, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு திட்டங்களை உடைச்சி, கர்த்தருக்கு பாடுபடுகிற திட்டங்களை உடைச்சி, கர்த்தருக்கு வைராக்கியமா நிற்கக்கூடிய சூழ்நிலையை உடைச்சி
சோத்திரம். பரலோக ராஜ்யத்தை இழப்பதற்கு ஆண்டவர் உனக்கு கருவியாக ஒரு செல்ல பிசாசை கொடுத்து அனுப்பி வச்சுட்டேன். இப்ப அந்த செல்ல வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்க. சோத்திரம். எப்ப பார்த்து ஆடு செல்லு. சிலது மெண்டல் பைத்தியம் மாதிரி காதல ஒன்று மாட்டிக்கிறது. பெரிய ஆபீசர் மாதிரி ஏதோ கால் வந்தா ஏதோ பேசணும், அதுக்குன்னு எவ்வளவு வந்தா இந்த காதல மாட்டிக்கிறது. வெக்கல்ல. ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் கடவுளுடைய பேர வீடில வழங்கி இப்படியெல்லாம் ஸ்தோத்திரம். உனக்கு பெரிய வேலையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஆனா என்ன பண்ணணும்? காதல மாட்டிக்கிட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டு அலையணும். இது ஒரு ஆசை. பார்த்தீங்களா? இதான் ஆண்டவரை விட அதிகமா நேசிக்கும். ரோட்ல போகும்போது செல்லு கட்டிட்டே போடுவான். எங்க முப்பிதாக்கெல்லாம் அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நீ நான் இங்க உட்கார்ந்துருக்க முடியாது. பேய்க்கு இடம் கொடுத்து வச்சிருக்க. எல்லாம் பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு ஒரு குடும்பத்துல எல்லாருக்கும் செல்லு. பெரியவங்களுக்கு 2 செல்லு, சின்னவங்களுக்கு 1 செல்லு. அது வாலிபர்களுக்கு நீங்க 2-3 செல்லு. 1 காஸ்ட்லி செல்லு, 1 லைட் செல்லு. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இப்ப என்னாச்சு? 2வது விறகுகளை பட்சித்தது. விக்கிரகத்தின் அந்த கிரியைகளை பட்சிக்கிற ஒரு அபிஷேகம் உனக்குள்ள வரணும். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து அதையெல்லாம் எடுத்து போட்டார். அவர் உள்ளத்தில் அவர் இருக்க விரும்புகிறார். அடுத்த வார்த்தை கவனிங்கள். அடுத்த வார்த்தை அவர் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார்? அடுத்தது ஸ்தோத்திரம் அவர் விறகுகளை அது பட்சித்தது. அடுத்தது 3வது என்ன செய்கிறார் பாருங்க. 3வது ஸ்தோத்திரம் இறங்கி அது ஸ்தோத்திரம் சர்வாக தகனப்படி விறகுகளையும். அடுத்தது கற்களை 12 கற்களை வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அந்த கற்கள், அந்த கல் வந்து இப்போ வந்து ஸ்ட்ராங். பார்த்தீங்களா? கல் ஸ்ட்ராங். ஆமாம், ஒரு ஸ்ட்ராங். அது எதை குறிக்குது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடிக்கடி இருதயம் வந்து கல்லா போயிடும். எப்படி போயிடும்? கல்லா போயிடும். இஸ்ரேல் ஜனங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கல்லா போயிடும். சோதரம். கல்லான இருதயம். சோதரம். அதை எரிமையை சொல்லுவார்ல, இந்த மாதிரி கல்லான இருதயம், சதையான இருதயத்தை கொடுத்து கல்லான இருதயத்தை எடுக்கிறது. அந்த இருதயம் கல், பயங்கரமான கல். அநேக இருதயம் கரையவே கரையாது. சோதரம். அந்த திமிரு அப்படியே தான் இருக்கும். ஒருத்தருக்குள்ளேயும் புருஷனுக்கு சில நேரத்தில் திமிரு இருக்கும், சில நேரத்தில் மனைவிக்கு இருக்கும், சில நேரத்தில் ஊழியக்காரங்களுக்கு இருக்கும், சில நேரத்தில் விசுவாசிகளுக்கு பட்டு மோசமாக இருக்கும். ஆமாம், நிறைய விசுவாசிகளுக்கு தான் பயங்கரமாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காது. நிறைய விசுவாசிகள் இன்னைக்கு நிறைய திமிரு பிடித்தவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சோதனை. அந்த கல் கட்டின இருதயம் மாற்றமே இருக்காது. நீங்க பாருங்க, என்னதான் சொல்லு அசைவே இருக்காது. சோதனை. அந்த கல்லுங்கிறதுக்கு ஒரிஜினலா நான் தான் அந்த கல்லு. உன்னால என்ன பண்ண முடியும்? வசனம் வரும்போது இருதயம் கரையணும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா வசனம் வரும்போது இருதயம் இளவாது, கரையாது. அது எப்போது ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸ்தோத்திரம். அதே மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு அவங்க ஊழியத்தின் ஆலயத்துக்குள்ளும் எப்படி இருக்கிறாங்கன்னா கல்லா இருக்காங்க. நீ என்ன உபதேசம் பண்ணாலும் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தையே நீங்க பார்க்க முடியாது. சான்ஸே இல்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நிறைய இருக்கு சபையில. ஏதோ சிலர் அப்பாவி தனமா தன்னை ஒப்பு கொடுத்து நான் எப்படியாவது மறுரூபம் அவனுக்கு ஏதாவது ஆண்டவருக்கான செய்யணும், ஆண்டவருக்கான வாழணும் என்று சொல்லி சில பேர் என்ன பண்றாங்க, அந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இல்லைலாம் சொல்ல முடியாது, சில பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எங்களை மனக்கல்லே நாங்கள் நிறைய சகோதரர்களாக இருப்போம். அதில் உள்ள உடைச்சி கல்லான இருதயத்தை உடைச்சி சதையான இருதயத்தை மாற்றுறது என்னுடைய இருதயம் தான். என்னுடைய இருதயத்தை மாற்றி ஆண்டவரை கூப்பிடுறது போல ஆண்டவர் சொல்லுகிற இடத்துக்கெல்லாம் அழைக்கிற இடத்துக்கெல்லாம் போய் அவர் செய்கிற காரியங்கள்லாம் செஞ்சு ஆண்டவர் விரும்புறதெல்லாம் செஞ்சு எப்படியோ ஆண்டவரிடத்தில் ஒரு இடத்த பிடிக்கணும்னு சோதனை. உலகத்தில் எனக்கு எந்த கெரியும் இல்லை, அதனால ஆண்டவர் தான் எனக்கு கெரிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலையில் கத்தரையே நான் பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் சோதனை கத்தரையே பிடிச்சிக்கிட்டேன். எங்கள் ஊழியக்காரன் தான் பிடிச்சிக்கிட்டேன். கத்தரை ஒன்றும் நம்மளாம் ஊழியக்காரனை எல்லாம் பிடிக்க முடியாது. சில சோதனை கூமுட்டைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஊழியக்காரனை அவாய்ட் பண்ணுவாங்களா, ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சிக்குவாங்களா? பேய் தான் உனக்குள்ள இருக்கு. ஊழியக்காரனை இல்லாம ஆண்டவர் உனக்குள்ள இறங்கி வரமாட்டாரு. அதை முதல்ல மனசுல வச்சுக்க. சோதரம். இன்னைக்கு நிறைய சபையில ஊழியக்காரனை பகைச்சிட்டு சில விசுவாசிகள் வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. நரகத்துக்கு தான் நீ வளர்ந்துகிட்டு இருக்க. சோதரம். நல்ல கவனி.
மோசே கடைசி வரையும் ஜனங்களை வழி நடத்தினாரு. ஆனா அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தவங்க 2 பேர் தான். அவன் மோட்சத்துக்கு போயிட்டான். ஆனா மிச்சம் எல்லாம் எங்க போனாங்க? வழியிலேயே செத்து போனான். நல்லா கவனிக்கணும். மோசேக்கு கீழ்ப்படிஞ்ச 2 பேர் தான் ஆண்டவருடைய சமூகத்தை காணாத அடைஞ்சாங்க. மீதி அத்தனை பேரும் வழியிலே செத்து போனாங்க. ஆனா இன்னைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் நீங்க ரொம்ப துணிகரமா இருக்கிறீங்க. உங்க கல்லான இருதயத்தை மாத்துறது இல்லை. என்ன பிரசங்கம் பண்ணாலும் அதை கேட்கறது இல்லை. என்ன பிரசங்கனாலும் ஒப்பு கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் என்னோட பேசுறாருன்னு ஒத்துக்கிறது இல்லை. அதனால இருதயம் கல்லான இருதயம், ஒரு மாற்றமில்லாத இருதயம், ஒரு மாற்றமில்லாத ஜீவியம், ஒரு மாற்றமில்லாத அனுபவம். இதை வச்சுக்கிட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே எப்ப பார்த்தாலும் ஒண்ணு. இன்னைக்கு சில பேர் சொல்லுவோம், எல்லாம் சீக்கிரமா ஆராய்ச்சி வாங்கன்னா அப்பதான் என்ன பண்றது, 12 மணிக்கு ஆராய்ச்சி வருது. பாத்தீங்களா எப்படி ஜனங்கள் எவ்வளவு சீர்கெட்டு போய் இருக்கிறாங்க பாருங்க. கல்லான இருதயம். வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கல்லு கரையவே இல்லை. அப்படியே தான் இருக்கு. கோபப்படாத, வீட்டுல கோபப்படாத, புருஷனை கண்ணாப்படான்னு பேசாதன்னு சொன்னா அந்த கல்லு கரையவே கிடையாது. அப்படியே தான் இருக்கும். அந்த கல்லு மாறவே மாறாது. பாத்தீங்களா, பிள்ளைகளை கெட்ட வார்த்தை பேசாதன்னா அந்த கல்லு மாறவே மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். சோத்திரம். அதே மாதிரி ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்களை மதிச்சு நடானா அதெல்லாம் முடியாது. சோத்திரம். அந்த கல்லு அப்படியே தான் இருக்கும். அப்ப கேட்கிற வசனம் எல்லாம் எங்க போகுது? சோத்திரம். சாத்தா பொறுக்கி போட்டுட்டு இருக்கு. அதுக்கு சாத்தானுக்கு வேட்டை விட்டுட்டு இங்க ஜாலியா இருக்கிறாங்க, ஹாயா இருக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளையே, நீ இன்னைக்கு கோட்டை விட்டுட்ட. ஓ இருதய கடிதத்துக்கு ஆண்டவனை விட்டுறேன்றாரு. விட்டாவ நிலைமை என்ன ஆகுன்னு போ பார்க்கலாம். அருமையான தெய்வ பிள்ளையே, நீ முன்னாடி வரணும். உன்னுடைய கல்லை உடைக்கணும். உன்னுடைய கடின இருதயத்தை உடைக்கணும். வணங்கா கருத்துள்ள இருதயம் மாறணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி வரை வணங்கா கருத்துள்ள ஜனங்களா இருந்து வனாந்தரத்துல எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு திருச்சபைகள்ல ஒரு நல்ல ஒரு பக்திக்குரியவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப அதிசயமா இருக்கு. தேவபக்தி உள்ளவங்க இல்ல. ஒன்னு இருந்தா எல்லாருக்கும் பயவரா இருக்கிறாங்க. ஒன்னு இருந்தா குடும்பத்துல சண்டை சச்சுரமா இருக்கிறாங்க. ஒன்னு இருந்தா கர்த்தருடைய ஊழியத்தை சமைச்சு அந்த ஊழியங்களை ஈடுபடாம இருக்காங்க. ஒன்னு இருந்தா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்துல துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு இருந்தா யாரோட ஐக்கியமா இருக்க மாட்டாங்க. ஒன்னு இருந்தா கீரி பாம்பமா ஊழியர்களுக்கு அவளுக்கு கீரி பாம்பமா இருப்பாங்க. ஒன்னு இருந்தா பலவிதமான கெட்ட வேலை எடுத்துட்டு இருப்பாங்க. ஒன்னு இருந்தா கர்த்தருக்கு எதையுமே செய்ய மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தனியாக வாசம் பண்ணது போல என்ன தனியாக வாசம் பண்றாங்க. தனியா. ஏன்னா நரந்து போறது தனியாக தான் போகணும். இயேசுவோட சபையோட இணையக்கூடாது. இணைஞ்சிங்கன்னா பரலவும் போயிடுவீங்க. அதனால இயேசுவோட ஊழியக்காரங்களோட விசுவாசிகளோட இணைஞ்சிடாதீங்க. இணையிறது கஷ்டம்தான். சில பேருக்கு இணைய கிருபை கிடையாது. சோத்திரம். நம்ம ஐக்கியத்தை காத்துக்கணுமேங்கிற அந்த இருதயம் இருக்காது. அதனால கர்த்தருடைய பிள்ளையை நான் எல்லாருக்கும் சொல்றேன். இந்த ஒளிபெருக்கி மூலமா கேட்டுட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உன் சபையில நீ உண்மை அல்ல, தேவராஜ்யத்தை இழந்துருவேன். நீ இழந்துட்டு நரகத்து போய் வேதனைப்படுவேன். அந்த நிலைமை வரக்கூடாது. அதனால கல்லு கரையணும். இப்ப கல்லை பச்சித்து அடுத்து என்ன பச்சித்து பாருங்க. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, விறகுகளை பச்சித்து கற்களை பச்சித்து மண்ணையும் என்ன செய்தது? பச்சித்தது. மண்ணையும் பச்சித்தது. அதுதாங்க இந்த உலகத்தினுடைய நேசம். இந்த உலகத்துல இருக்கிற அந்த மண்ணாசை, புண்ணாசை, விபச்சாரம், வேசித்தனம், இப்படி நிறைய விஷயங்கள். மண்ணாசை, பணாசை, பொருளாசை காலத்தில் வீட்டை கலைக்கிறான் இருக்கு. பார்த்தீங்களா? மண்ணாசை இருக்கணும். இந்த பூமியை இருக்கணும். ஸ்தோத்திரம். உன்கிட்ட இருக்கிறது இந்த சரீரம் மண்ணுக்குள்ளது. ஆனா அவனுடைய ஆத்மா பரலோகத்துக்குரியது. பார்த்தீங்களா? பரலோகத்துக்குரியது. ஆண்டவர் உனக்கு 4வதாக இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார். அதனால இது அந்த மண்ணையும் பட்சித்தது. பார்த்தீங்களா? மண்ணையும் பட்சித்தது. மண்ணை பட்சித்துருச்சு. மண்ணை பட்சித்து இப்போ என்ன செஞ்சிச்சு பாருங்க. அந்த பலியை அங்கீகரித்தது. அதனால இப்போ உன்னுடைய சுபாவம் மாறல. இந்த மண்ணுக்குரிய விஷயங்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. பயங்கரமா நீங்க அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் மண்ணில இருந்து எடுத்ததுதான். நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க. மண்ணில இருந்து எடுத்ததான் நீங்க மண்ணை போட்டுருக்கீங்க. இந்த மண்ணு கடைசி நாள்ல ஒன்றும் பரலவும் போகக்கூடாது. பிடிச்சி இழுத்து ஒன்று கீழே போட்டோம். அதனால பொருளாசை, எனக்கு அந்த வீடு வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி வேணும்,
எனக்கு இந்த மாதிரி ஒரு வாகனம் வேணும், எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும், எதெல்லாம் நீ ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் தான் மண்ணு. அவர் மண்ணுட்டு நினைவு கூறுகிறார் உங்களே என்னையும். பார்த்தீங்களா? அந்த மண்ணை வெறுக்கணும். சொல்லுங்க, அந்த மண்ணை வெறுக்கணும். நீங்கள் மண்ணை வெறுக்கணும். ஹல்லேலூயா. மண்ணாசை அதையெல்லாம் சேர்த்து தான் அந்த அக்னி பறிச்சுக்குது. ஆண்டவர் இந்த பூமியில் நம்ம மண் ஆசையிலிருந்து காப்பாற்ற தான் வந்தார். அதை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய வார்த்தைக்கு யார் செவி கொடுக்குறாங்களோ அவங்களை கத்த நடத்திட்டு இருக்கிறார். சார், 5வது, இந்த மண்ணாசையெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னா இந்த பூமிக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. இனிமே எனக்கு இயேசுதான், இனிமே இயேசுதான் என்னை நடத்துவார் என்கிற அந்த நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க. கடைசியாக படிங்க. இதுல என்ன ஆவியா இருக்குன்னு தெரியல. ஒரு வசனம் வாசிக்கிறதுக்கு லாய்க்கலாதவங்களா என் ஆண்டவருக்கு நிற்கிறீங்க. இல்லைங்க. சோத்திரம். மண்ணை பட்சித்தது, வாய்க்காலில் இருக்கும் தண்ணீரையும் என்ன செய்தது? நக்கி போட்டது. 5வதாக வாய்க்காலில் இருக்கும் தண்ணீரையும் நக்கி போட்டது. அது எதை குறிக்க தெரியுமா? எதை குறிக்க தெரியுமா? இதெல்லாம் நான் விட்டுட்டேன்னு சொல்லி, இதெல்லாம் நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீர் கம்பளமா நிற்கிறியே, உன்னை பார்த்து கத்த சொல்றாரு, உன் கண்ணீர் யாவே நான் துடைப்பேன், உன் கண்ணீர் யாவே நான் துடைப்பேன் என்று சொல்லி அவரை நீ மண்ணை விட்டுட்ட, கல்லை விட்டுட்ட, எனக்காக பல ஆசைகளை விட்டுட்ட. பார்த்தீங்களா? மாம்ச கிரியல் எல்லாம் விட்டுட்ட. இப்போ நான் உன்னை உன் கையில் எடுத்து என் கையில் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கத்தர் உன்னை கையில் எடுக்கிறேன். அந்த நேரம் தான் அவர் கண்ணீரை தொடச்சி பாருங்க, கண்ணீரை தொடச்சி உன்னை அவர் கையில் எடுத்துக்கிறாரு. பார்த்தீங்களா? கண்ணீரை தொடச்சி கையில் ஒன்று எடுத்துக்கிறாரு. இப்போ ஆண்டவர் ஒன்று பரலோகம் அழைச்சிட்டு போக தயாராகிட்டாரு. இப்போ சொல்றாரு, உன் கண்ணீர் யாவை நான் துடைச்சேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிச்சிருக்கிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியலின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நீ இதெல்லாம் விட்டதுனால உன்னுடைய கிரியைக்கு பலனாக உன் கண்ணீரை தொடச்சி உன்னை என்னோடு சேர்த்து கொள்ள போறேன், இதோ நான் வரப்போறேன் என்று சொல்லி ஆண்டவனுடைய வருகை மிக 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 சமீபமாய் நமக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறாரு. சீக்கிரத்திலே அவர் வருவார், சீக்கிரத்திலே வருவார். நம் கண்ணீர் யாவையும் தொடச்சி நமக்காய் யாவையும் சிலுவையில் செய்து முடித்த தெய்வம் அவரோடு கொண்டு போய் நம்மை வைக்கப் போகிறார். அதற்காக அவர் காத்திருக்கிறார். இப்பொழுது பாருங்கள், இந்த பலிகளை செலுத்தி எலியா ஜெபித்து முடிக்கிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாக கர்த்தருக்கு நல்ல இடத்தை கொடுத்து ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு நீ தகுதியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த காலவேளையிலே இப்படி ஒரு வேத வசனங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் சொல்லி கர்த்தர் எங்களுக்குள்ள 5 விதமான காரியங்களை மாற்றி ஆண்டவரோடு இணைச்சி வச்சதுக்காக சோத்திரம். இப்படிப்பட்ட ஆண்டவரை நிலைமையில எங்கள் திருச்சபையை ஆசீர்வதிச்சு வழி நடத்தும் அதிசயங்களை காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ. ஜெபம் பண்ண